பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கனி சாப்பாடுலேயே கை வைப்போம். நாங்க சாப்பாடை வச்சு கேம் பிளே பண்ணுவோம். சாப்பாடை வச்சு தான் என் கேம் பிளே இருக்கும். அதை தாண்டி எனக்கு பெருசா விளையாட தெரியாதுன்றதால இப்பவும் சாப்பாடை எப்படி காலி பண்ணி அதை வந்து எப்படி கேவலமா இன்னொருத்தர் கொடுத்து சாப்பிடலான்ற மாதிரி ஒரு திட்டமிடல் பண்ணிருக்காங்களே, வெரி 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 ஒஸ்ட். அப்படியாப்பட்ட கனி என்ன பண்ண முயற்சி பண்றாங்க இப்ப அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து நிறைய பேர் ஹாட் ஸ்டார் ஒர்க் ஆகலன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க, அதை பத்தியும் சொல்லிடுறேன். அடுத்தது ஒரு பக்கம் ஒரு சண்டை, கெமி விசஸ் கானா வினோத். அந்த டாஸ்க்ல நடந்த சில விபரீதங்களுக்கு ஒரு பக்கம் பொங்கி எழுந்துட்டாங்க கெனி. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேருமே பார்ப்பீங்க, மறக்காம லைக்கும் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இப்போ எல்லாருக்குமே ஹாட் ஸ்டார் ஒரு இஷ்யூ இருக்கும், எனக்கும் அந்த இஷ்யூ இருக்கு. ஆக்சுவலா நான் அவசரப்பட்டு ஹாட் ஸ்டாரை ரீப்ரெஷ் பண்ணிட்டேன். அது பண்ணது பெரும் தப்பா போச்சு. இல்லைன்னா அது பாட்டு வந்துட்டு இருக்கும். பட் அதை மீறி எப்படியோ அப்டேட் இப்போ நமக்கு கிடைக்குது. அது இது ஒரு இன்னொரு ரீதியில பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க போல. ஸோ அந்த சர்வர் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க போல. அதனால சில விஷயங்கள் மாறும். ஸோ ஹாட் ஸ்டார் வந்துரும்னு எதிர்பார்க்கலாம். அது எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும்னு தெரியல. நிறைய பேருக்கு ஹாட் ஸ்டார் இஷ்யூ இருக்கு அப்படின்றது எனக்கும் தெரியும். அது சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அப்டேட்டுக்கு போயிடுறேன். டாஸ்க்ல பிக் பாஸ் என்ன சொன்னாரு, தடுக்கிறதுக்கு வரலாம் டீம்மேட் அப்படின்றது தான் பாயிண்ட். பேசிக்லி ஓல்டு பண்ணக்கூடாது. ஓல்டு பண்ணா டாஸ்க் நாட் பி இன்ட்ரெஸ்டிங். தடுக்கலாம்னா இப்படி பண்ணலாம். இவங்க ஓல்டு பண்றதுன்றது தப்பு. இதுல என்ன பண்ணிட்டாங்க ஸ்ட்ராட்டஜி, கெமி இருக்கா, கெமியை வச்சு அங்க யாரு சுபிக்ஷாவை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளானை போட்டாங்க. இதுல என்ன பண்ணிட்டாங்க, சுபிக்ஷா அட்டாக் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி சூப்பர் டிலக்ஸ் வீட்டார் என்ன பண்ணிட்டாங்க, கெமியை லாக் பண்ணலாம், கெமியை பிடிச்சி வைக்கலான்ற ஐடியாவை ஃபர்ஸ்ட் ரம்யா தான் கொடுக்குறாங்க. அதை கொடுத்தவன கெமியை போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, கானா வினோத் இப்படி பிடிச்சிட்டார், லாக் பண்ணிட்டாரு. பின்னாடி இருந்து இப்படி லாக் பண்ணிட்டாரு. கெமி காண்டாயிட்டாங்க. என்னது கட்டி பிடிக்கிறீங்க, இதெல்லாம் தப்புங்க அப்படின்ற மாதிரி அடிக்கிற மாதிரியே ஒரு பாயிண்ட்ல அது வந்து கையை ஓங்கி இருப்பாங்க மீன்ஸ் அதுல. ஸோ ஆக்சுவலா அவரோட இன்டென்ஷன் வந்து அவங்கள லாக் பண்ணணுன்றது தான் இன்டென்ஷன். அது வந்து அப்படி போயிருச்சு. அது மேல அவர் மேல தப்பு பண்ணியாடு. கேம்ல வந்து லாக் பண்ணணும், நம்ம டீம்மேட் ஜெயிக்கணுன்றதுக்காக அவர் முயற்சி பண்ணாரு. இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க, அவ்வளவுதான். இதை வந்து அது கட்டி பிடிச்சது வந்து தப்புனா இப்பெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, லாக் பண்ணக்கூடாது. ஸோ கேம்ல லாக் பண்ணக்கூடாது அப்படின்றத திரும்ப கிமிலாம் பேசி அதை புரிய வைக்கிறாங்க. அவரும் வந்து நான் தெரியாம பண்ணிட்டேமா, ஸோ நான் இன்டென்ஷன்லாம் பண்ணல, லாக் பண்ணணும்னு சொன்னாங்க, லாக் பண்ண தான் வந்தேன். சரி சரி ஓகே, அடுத்த வாட்டி நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளே பண்ணலான்னு கானா வினத்தும் அதை சொல்லிக்கிறார். சாரியும் கேட்டுறா, சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்வதி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாமா கேம் அப்படின்னு. இது எப்படி ரீஸ்டார்ட் பண்ண முடியும் பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிக் பாஸும் வந்து என்ன சொல்லிட்டாரு, ரீஸ்டார்ட்லாம் பண்ண முடியாது. பிக் பாஸ் எதுவுமே சொல்ல, கேம் இன்னும் போயிட்டு தான் இருக்குன்ற அப்டேட் கொடுக்குறாரு. ரீஸ்டார்ட் கேட்டவொடனே கேம் இன்னும் போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி ஆயிருது. அதுக்கப்புறம் கெமியும் கானா வினோத்தும் போய் கேமரா முன்னாடியே சொல்லிட்டாங்க, அவரோட இன்டென்ஷன்லாம் இது கிடையாது, பட் கேமை பார்த்து விடலான்னு தான் நாங்கள் சொன்னோன்ற மாதிரி அங்கே ஒரு பேசி ஒரு தீர்வு கிடைச்சிச்சு கெமிக்கும் கானா வினோத்துக்கும். அப்போ அந்த ரவுண்ட்ல எலிமினேஷன் பார்க்கணும். ஒரு பக்கம் வியானா கேலியோ யாருக்கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா கலையரசனோட போட்டோ, அங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து வியானாவோட போட்டோ வருது. டீலிங் எல்லா வாட்டியும் பிக் பாஸ் வீட்டர் தான் டீலிங் கேட்பாங்க போல இருக்கு. சூப்பர் டீலிக்ஸ் ஏதாவது டீல் போட்டா அதை ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க டீல் வரந்தப்ப அது அடுத்த வாட்டி நீங்க எடுத்துட்டு போய் போட்டோ வைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த வாட்டி நாங்க போட்டோ வைக்கிறோம்பா, யாரு போட்டோ, வியானா போட்டோ, அடுத்த ரவுண்ட்ல நீங்க போட்டோ எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி டீல் பேசியிருக்காங்க. ஸோ வியானா சேவ்டு, கலையரசன் எலிமினேட்டட். அடுத்த ரவுண்ட்ல என்ன தெரியுமா பண்ணோம் சூப்பர் டீலக்ஸ், இதுதானே ரூலு, நாங்க தான் கடைசியா வைக்கணும்ன்றது தானே ரூலு, சூப்பர் டீலக்ஸ் கடைசியா வைக்கணும்ன்றது தான் ரூலு. இவங்க என்ன தெரியுமா பண்ணோம், அடுத்து சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிற 4 பேருமே அவங்களோட போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஓன் போட்டோவை எடுத்துட்டு 3 பேர் வச்சுட்டு ஒரு ஆள் நின்னுனோம். அப்ப என்ன பண்ணோம், நாங்க எங்க போட்டோவை வைக்கலங்க, நீங்க எடுத்துட்டு போய் போட்டோ வச்சிட்டீங்க, அப்ப டீல பிரேக் பண்ணிட்டீங்கன்ட்டு அந்த ஆப் அவங்க பக்கமே, நீங்க டீல் போட்டீங்க, அந்த டீலை நீங்களே ஃபாலோ பண்ணல அப்படின்ற திருப்ப அவங்களுக்கு திருப்பி விட்டுறணும். அப்ப அந்த இடத்துல அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்தலின்ற ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுக்கு ரிவர்ஸ் அடிச்சு விட்டோன்னா அப்போ அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றதுதான் ஸ்மார்ட் கேம். ஆனா என்ன அதை பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல. அப்படி பண்ணா ஒரு ஆளு சூப்பர் டீலக்ஸ்ல எலிமினேட் ஆயிடுவாங்க. அப்படி பண்ணா நீங்க எந்த விதத்துல நியாயமா நடந்துக்கிறீங்க, ஒரு வாக்கு கொடுத்தா நீங்க வாக்க கூட காப்பாற்ற மாட்டீங்களே, அப்படியாப்பட்ட கேவலமான கேமா விளையாடுறீங்கன்றத கேள்வி இவங்க கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி மூளையா யோசிக்கிற ஆள் யாராவது இருக்காங்களா, அப்படி யோசிச்சா கேட்கலாம். ஆனா அப்படி யாருமே யோசிக்க மாட்டாங்கல்ல. அப்படி யோசிச்சா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும், அதையும் பண்ண மாட்டாங்க ஒரு பக்கம். இதுல என்ன பண்ணிட்டாங்க, கலையரசனை எலிமினேட் பண்ணி முடிஞ்சு வச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பிரச்சனை போல இருக்கு. ஏதோ பார்வதி வந்து வெஜிடபிள்ஸ் ஏதோ பண்ணி சொல்லியிருக்காங்க, அதுக்கு வந்து வெறும் உருளைக்கிழங்கு ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு வெஜிடபிள் பத்தல, புரோட்டீன் பத்தலன்ற மாதிரி பார்வதி அங்கே ஒரு கிச்சன் டீம் கூட ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் வியானா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸோ நேற்று சாப்பாடு நமக்கு சப்பாத்திக்கு கிரேவி பத்தல, தண்ணியா ஊற்றி வச்சிருந்து கிரேவி பத்தல, நமக்கு இப்போ சிக்கன் வந்திருக்கு லக்ஸுரி ஃபுட், காலையிலே சிக்கன் வந்து லக்ஸுரி ஃபுட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு கிரேவி வைக்கிறாங்களே அதுல இருந்து நமக்கு வரட்டும், நமக்கான கிரேவி நம்ம கொடுத்துட்டு நமக்குன்னு தனியாக செய்ய சொல்லுவோம்.
அவங்களையும் கொஞ்சம் காமனா எல்லாருக்கும் செய்யற காமன் ஐட்டமும் நமக்கும் இந்த கிரேவியும் இதுவும் நமக்கும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வியானா சொல்றாங்க. சுபிக்ஷா போயிட்டு அங்க கிச்சன் டீம் கிட்ட சொல்றாங்க. கிச்சன் டீம் என்ன பிளான் பண்ணிருக்குன்னா, ஒரு குழம்பையே பாதி உருளைக்கிழங்கும் பாதி சிக்கனை போட்டு பிரிச்சிடலான்ற மாதிரி கிச்சன் டீமோட பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இல்ல எங்களுக்குன்னு தனியா குழம்பு வச்சிருக்கேன், குழம்பு பத்த மாட்டேங்குது இதெல்லாம் சொன்ன உடனே சபரி என்ன சொல்லிட்டான், ரம்யாலாம் வந்து பேசினதுக்கு அப்புறம் சரி நாங்க பண்ணி தரோம், பட் லேட் ஆகும், குழம்பு பண்ணி தரோம், நாங்க பண்ணி தர மாட்டோம்னு சொல்ல, பட் லேட் ஆகும் பரவாயில்லையா பண்ணி கொடுங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது இந்த கனி இருக்கே, சாப்பாட்டு கனி அப்படின்ற கனி தான் சொல்லணும். சாப்பாடை விட்டா கேம் ஆட தெரியாது, சாப்பாடுல தான் கேமே அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா காலைல அவ்வளோ சாப்பாடு வேஸ்டா போதே, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம்லாம் யோசிக்கிறதுல சாரிலாம் கேட்க மாட்டேன். இப்போ என்ன தெரியுமா பண்றாங்க, வந்து இப்போ உப்பு எப்படி உப்பு போட்டு அந்த குழம்பை காலி பண்ணமோ, அதை உப்பு கறிக்கு வச்சுமோ, இப்போ இந்த கறியை காலி பண்ணும், கறியை வேஸ்ட் பண்ணும். என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு ஒரு பிளானை சொல்றாங்க. எப்பா அவங்க எதுவுமே சொல்ல, வெறும் தக்காளி வெங்காயம் கறியை போட்டு கொடுத்துரு, குழம்பு வச்சு கொடுத்துருன்ற மாதிரி கனி சொல்லிட்டு போகுது. சரி இது கூட பரவாயில்லன்னு விட்டுறலாம், எப்படி இது கூட சொல்லலாம் போட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது சொல்லிட்டு போறாங்களா, திரும்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற காய்கறிகள்லாம் இருக்குல்ல, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு வச்சிரு, மொத்தமா வச்சிரு. நான் 3 நாளைக்கு வர வேண்டிய குழம்பு வெஜிடபிள்ஸ் காய்கறி மொத்த காய்கறியும் காலி பண்றான், காலி பண்ணிட்டு மொத்த குழம்பு தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறா. சாப்பிட்றவங்க எல்லாம் சாப்பிட்டோம், மற்றெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து சாப்பிடுவோம். அவங்க லக்ஸுரி ஃபுட்டுக்கு எந்த வெஜிடபிள்ஸும் இருக்கக்கூடாது, காய்கறியும் இருக்கக்கூடாது, அவங்க எப்படி செய்யறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவு கனி எடுக்கிறாங்க. இது எவ்வளோ ஒஸ்ட்டு பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஒஸ்ட்டுன்றது மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்க மக்களே. மொத்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்து இவங்க குழம்பு மொத்தமாக வச்சிடணுமா, ஒரு வெஜிடபிள்ஸும் இது எதுவுமே வைக்க வேண்டாம். அவங்க அதுக்கப்புறம் லக்ஸுரி ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா எப்படி செய்ய முடியும், செய்ய முடியாது, அதுங்களுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி முடிச்சு விட்டலான்ற மாதிரி இப்படி பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குதா, இதை ஒரு பக்கம் கேட்டு சபரி இப்படி பேசிட்டு இருந்து அடுத்து என்ன பண்றான், திரும்ப போனதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. கனியோ உருளைக்கிழங்குக்கு போட்டு கிரேவி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்ல, உடனே கனி அப்படிலாம் வேணாம், அவங்க சொன்ன மாதிரி வெங்காயம் தக்காளி போயிட்டு கறியை போட்டு கொடு, இஞ்சி பூண்டு கூட நீ போடாத, இஞ்சி பூண்டு போட்டா அது டேஸ்ட் வேற மாதிரி போயிடும், நல்லா இருக்கும், இஞ்சி பூண்டே போடாத, அது வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடலன்னா நாத்து அடிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்மெல் கொஞ்சம் இருக்கும், அப்படியே போட்டு கொடுத்துரு, அதை போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டோம் அப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இது எவ்வளவு கேவலம் தெரியுமா, ஒஸ்ட். கனி சாப்பாடை விட்டா கனிக்கு ஆடவும் தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது. இதை வீக்கெண்ட்லயும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒஸ்ட் பிஹேவியர் இதெல்லாம் பண்றதுல வீக்கெண்ட்ல கூட கேட்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல சபரி கூட செஞ்சு குத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல சபரியே வரான். ஆனா சபரி என்னைக்கு கனி சொல்றத முழுசையா கேட்டு இது பண்றாரோ, சபரியோட பேருமே கெட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் பாயிண்ட். அவனும் நல்ல மனசோட பண்றேன் அப்படின்றது சொல்றாருல, அதை பண்ணிட்டு போயிருக்கலாம். இவங்க கனியை கேட்டு இவங்க பண்ற வேலைகள்ல யாருக்கு பாதிப்பு இல்லையோ அந்த டீம் ஒட்டுமொத்த டீமுக்குமே பெரிய பாதிப்பு இருக்க போகுதுன்றது மட்டும் நான் சொல்றேன். ஆல்ரெடி சிக்கன்ல உப்பு போட்டு அவங்களுக்கு பிராங்குன்னு தெரியாம சாப்பிட்டுருக்காங்க. நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு உப்பை வாரி கோட்டிருக்கீங்க, அதுலயும் கில்ட் இல்ல. இப்பயும் திரும்ப வந்து சாப்பாடுல வந்து நீங்க கை வைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க, வேற கேமே விளையாட தெரியாதான்னு எனக்கு தெரியல. வெரி 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 ஒஸ்ட் அண்ட் சீப் பிஹேவியருங்க என்னை பொறுத்தவரையும். சாப்பாடு தாண்டி வேற ஏதாவது யூஸ்னும், எதுவாக இருந்தாலும் சாப்பாடு, எதுவாக இருந்தாலும் சாப்பாடு, எதுவாக இருந்தாலும் சாப்பாடு, கிட்டத்தட்ட 4 வாட்டி சாப்பாடுல கை வச்சுக்கிறீங்க, வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு. ஸோ இந்த கேம் வந்து ஒரு நல்ல கேம் இல்லை, இது வந்து இட் இஸ் நாட் எ குட் கேம், இட் வாஸ் வந்து பேட் கேம் அப்படின்றதான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் கைஸ்.